ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருக்கிறீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பிறப்பு முதல் வளர்ச்சி யாருக்கு. சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா பிறந்ததிலிருந்தே கஷ்டமே பட மாட்டாங்க. நல்ல தாய் தகப்பன் அமைஞ்சிருப்பாங்க, பிறக்கிறதே நல்ல குடும்பத்தில் பிறப்பாங்க, பொருளாதார வளர்ச்சி மிகுந்த குடும்பமாக இருக்கும், பேர் சொன்னால் தெரியுங்கிற அளவுக்கான வளர்ச்சி இருக்கும், நல்ல படிப்பாங்க, நல்ல விதமாக வாழ்க்கையில் திருமணம் பண்ணிக்குவாங்க, நல்ல வேலை அல்லது பிஸ்னஸ் அமையும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே போவாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வராதாடா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் இருக்கும். மிக பெரும் கோடீஸ்வரர்கள் ஆவாங்க அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனாலும் கூட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து அடிப்படை விஷயங்களும் சிறப்பாக கிடைக்கும் யோகியதை அவங்களுக்கு இருக்கும். இது கிரகங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி தான். அந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் பிறப்பு முதல் ஒரு ஜாதகத்திற்கு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பிறப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்துடுச்சுனாலே அங்கே உடனே லக்னாதிபதி அப்படிங்கிறவர் வந்து உட்கார்ந்துருவார். எந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதி பெரும் அளவு கெட்டு போகாமல் இருக்கிறாரோ, எந்த ஜாதகத்திற்கு 5ஆம் அதிபதி பெரும் அளவு கெட்டு போகாமல் இருக்கிறாரோ, எந்த ஜாதகத்திற்கு 9ஆம் அதிபதி பெரும் அளவில் கெட்டு போகாமல் இருக்கிறாரோ, இவங்களுக்கு பிறப்பு முதலே அந்த குரோத்துங்கிறது ஆரம்பிச்சிடும். 1, 5, 9ஆம் அதிபதிகள் மந்திரஸ்தானங்கள்னு நம்ம இதை தான் சொல்லுவோம். நட்பு நிலைக்கு கீழே இவங்க போகக்கூடாது. ஆட்சி அடைகிறது, உச்சம் அடைகிறது, திக்பலம் அடைகிறதெல்லாம் தனி கதை. ஆனால் மினிமம் நட்பு நிலைக்கு கீழே இவங்க போகக்கூடாது. இப்போ ஒரு உதாரண ஜாதகம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம். மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன், 5ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சனி. இப்போ இந்த 3 பேரும் நட்பு நிலைக்கு கீழே போகாமல் இருந்துச்சுன்னா இந்த ஜாதகம் பிறப்பு முதலே வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. அந்த பிறப்பு முதலே வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சரலக்னங்களில் பிறப்பாங்க. இல்லைன்னா இவங்க லக்னாதிபதிகள் போய் சரலக்னத்தில் நட்பு வீட்டில் சூப்பராக உட்காந்துருப்பாங்க. அதாவது கெட்டு போகாமல் ஒன்று ஆட்சி இல்லை உச்சம் இல்லை பவர்ஃபுல்லான அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்ன ஜாதகத்திற்கு லக்னாதிபதி சர வீட்டில் வலுப்பெறும் இடம் எதுனா மேசத்திலே வலுவடைவார், மகரத்திலே வலுவடைஞ்சிவார். துலாத்திலையும் கூட பெரிய நெகட்டிவ் இருக்காது. கடகம் ஒன்று மட்டும்தான் நீச்சம் அடைவார். இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் வந்து சர வீட்டில் வலுப்பெறது, சர வீடு அதாவது செல்லும் வீடுகள்னு சொல்லக்கூடிய மேசம், துலாம், மகரம் மற்றும் கடகம், இந்த வீட்டில் ஏதாவது ஒன்றில் உச்ச வலு பெறாரு, நல்லா இருக்காராம்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக துலாத்தில் சுக்கிரன் வந்து பவர் ஆகிடுவார். ஸோ சுக்கிரனுடைய இன்னொரு இது மகர வீட்லேயும் பார்த்திங்கன்னா அவர் அதிநட்பு நிலைமையில் இருப்பார். அப்போ இந்த 2 வீட்டில் இருந்தாலும் இங்கேயும் வலு. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து சர வீடுகளில் வலுப்படுறது அப்படிங்கிறது துலாத்துலேயும் நல்ல வலிமை அடைவார், மகரத்துலேயும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். கடக லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம். சந்திரன் எங்கே இருந்தாலும் 4 சர வீடுகள்லையும் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்பிறையில் இருந்துட்டார்னாலே ப்ளஸ் தான். கூடுதலாக கடகத்தில் இருந்தார்னா ஆட்சி அப்படின்னு வந்துடும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் மேசத்தில் ஃபுல் பவருக்கு வருவார். மகரத்தில் பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலத்தை ஆரம்பிச்சு வைப்பார். அப்போ அவரும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வலு. கன்னிகா லக்னத்துக்கு புதன் முதலே சொன்னது மாதிரி தான். துலாத்தில் இருந்தாலும் சரி, மகரத்தில் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்காது. சிம்மம் கடகமும் மேசமும் அவருக்கு அவ்வளோ பெரிய நன்மைகள் தரக்கூடிய வீடுகள் இல்லை. துலா லக்னத்துக்கு லக்னத்திலே இருக்கலாம், 4ஆம் இடத்துலையும் இருக்கலாம் சுக்கிரன். ஏன்னா இங்கே திக்பலம் அதிநட்புங்கிற 2 நிலைமையும் அவருக்கு கிடச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் ஓகே தான். மேசத்தில் இருந்தால் கூட தன் வீட்டை தானே பார்ப்பாங்கிற அடிப்படையில் வந்துடும். விருச்சிக லக்ன ஜாதகருக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துல அதிக வலுப்பெறது, மேசத்தில் போய் ஆட்சி வலுப்பெறது, இது 2ம் சர வீட்டில் வலுப்பெறும் வீடுகள். தனுர் லக்ன குரு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கடக வீட்டில் உச்ச வலுவை பெறுவார், அது ஒரு சர வீடு. மேசத்தில் அதிநட்பு நிலையை பெறுவார், அதுவும் நல்லாயிருக்கும். மகர லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலே சனி வலுப்பெறது ப்ளஸ் 10ஆம் வீட்டில் இன்னொரு சர வீட்டில் உச்சம் வலிமையை பெறுறது, இது 2ம் சிறப்பான அமைப்பு. மேசமோ கடகமோ சனிக்கு பெருசாக நன்மை தராது. இதில் மகர லக்னமாக இருந்து சனி கடகத்தில் இருந்தார்னா திக்பலங்கிற ஒரு அடிப்படையில் வருவார். ஆனால் பகை பெற்ற திக்பலம்னு மாதிரி வரும். கும்பத்திற்கும் சனி அதேமாதிரி தான். மகரத்தில் ஆட்சி பெறலாம், துலாத்தில் உச்சம் பெறலாம், சிறப்பு. மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு கடகத்தில் உச்சம் பெற்ற போது சர வீட்டில் வலுவாக இருப்பார்னு எடுத்துக்கலாம். மேசத்தில் அதிநட்பு நிலையிலையும் அருமையான வலுவோடு இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஆக உங்கள் லக்னாதிபதி நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சர வீடுகளில் அவர் வலுப்பெற்ற நிலையில் இருந்தார்னாலும் அல்லது நீங்களே சரலக்கணங்களில் பிறந்திருந்தாலும்
ஸ்திர வீட்டை சேர்ந்தவர்களுக்கும் சர வீட்டில் வலுப்பெற ஒரு அமைப்பு இருக்குங்கனால இந்த ஒரு அமைப்பு பிறப்பு முதலே உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அமைப்பாகும். அதே மாதிரி தான் நம்ம திரிகோணாதிபதிகள் ஒன்று ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ வலுத்து நிற்கிறது. இவர்களும் நட்பு நிலைக்கு குறையாமல் இருப்பது. ஸோ இந்த 3 பேரும் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 பேரும் நட்பு நிலைக்கு குறையாமல் இருந்துட்டாலே இது பிறப்பு முதலே வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகம் தான். இதில் இன்னொரு சூட்சுமமும் பார்த்தீங்கன்னா, பிறந்தபோது அந்த குடும்பம் ரொம்ப சாதாரணமான நிலையில் இருந்தாலும் இந்த குழந்தை பிறந்து வளர 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேமிலியும் சேர்ந்து வளரும். ஜாதகரும் உயர்நிலை யோகிதைகளை கண்டிப்பாக பெறுவார். நல்ல வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பமும் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். இந்த விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருக்கார். லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்ச வலிமையோடு இருக்கார். 5 கூடைய குரு 7ல் நிலைத்த வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்தபடி லக்னத்தை பார்த்தபடி இருக்கார். ஸோ இங்கே குரு கெடலை வியாழவட்டத்தில் உட்கார்ந்துருக்கார். 9ஆம் அதிபதி சந்திரனும் அதே ரிஷபத்தில் உச்ச பவர். 5ஆம் அதிபதி பவராக இருக்கார், 9ஆம் அதிபதி பவராக இருக்கார், லக்னாதிபதி உச்ச வலுவோடு இருக்கார். இது பிறப்பு முதலே தொடர்ந்து வளர்ச்சி, யோகம், முன்னேற்றம், பொருளாதார வெற்றியெல்லாம் அடைஞ்ச ஒரு ஜாதகத்தின் அமைப்பு. அது ரொம்ப பெரிய உயர்ந்த பதவி வகிக்கக்கூடிய ஒரு ஜாதகருடையது. அது சூட்சுமம் என்னென்னா அந்த கிரகங்களின் வலிமை. பட் இவர் பிறந்த குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமானு கேட்டால் இல்லை, ஒரு சாதாரணமான குடும்பம் தான். ஆனால் இவர் வளர வளர அந்த குடும்பமும் வளர்ந்தது, ஜாதகரும் வளர்ந்தார், மிக உயர்ந்த அந்தஸ்து கொண்ட ஒரு இடத்துக்கு சென்று விட்ட ஒரு ஜாதகம். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம். இவருக்கு லக்னாதிபதி சனி பகவான் மகரத்தில் ஆட்சி, 12ஆம் வீட்டில் சர வீட்டில் வலு. இவர் ஆட்சி வலுவோடு இருக்கார், நல்ல இடம். இந்த ஆட்சி வலு பெற்ற சனியை உச்ச குரு வேறு பார்த்துட்டு இருக்கார். கடகத்தில் உச்சமான குரு பார்க்குறார். இவருக்கு 5ஆம் அதிபதி புதன் 5லே ஆட்சி. 5ஆம் அதிபதி புதன் 5லே ஆட்சி. 4ஆம் அதிபதியும் மற்றும் 9ஆம் அதிபதியுமான சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி. லக்னாதிபதி மறைஞ்சாலும் ஆட்சி, அவரை குரு பார்த்துறார். தன லாபாதிபதி பார்க்குறாரு, அது ஒரு பெரிய சிறப்பு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி. புரியுதுங்களா? இப்போ இது ஒரு பிறப்பு முதலே வளர்ச்சி அடையும் யோக ஜாதகம். ஆனால் என்ன, இவங்க பிறந்த போதே வெளிநாட்டில் பிறக்கிறார். குழந்தை பிறக்கிறதே வெளிநாட்டில் பிறகுது. அப்பா அம்மா வெளிநாட்டில் வேலைக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து செய்கிறாங்க. நல்ல குழந்தை படிக்குது. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் உயர்ந்த ஒரு பதவியில் உட்காந்துட்ருக்காங்க. எத்தனை லட்சங்களில் சம்பளம் வாங்குறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான வளர்ச்சியுடைய ஒரு ஜாதகம். பிறந்தது முதலே குடும்பமும் வளர்ந்து ஜாதகமும் வளர்ந்த ஒரு ஜாதகம். புரியுதுங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்துலேயும் இதே அமைப்பு தான். சார் எனக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கார், 5ஆம் அதிபதியும் ஓகே, 9ஆம் அதிபதி அவ்வளோ வலுவாக இல்லையே சார் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு பிறப்பு முதலே வளர்ச்சி இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அது நின்று போயிடும். ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே மாறும். இதுதான் 2 கிரகம் வலுத்து 1 கிரகம் வலுவில்லாமல் போகிறது. இன்னும் சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி மட்டும் நல்ல பவரில் இருப்பார், 5, 9ஆம் அதிபதிகள் பெரிய வலுவாக இருக்க மாட்டாங்க. இவங்க பிறந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே தலைகீழாக மாறும். இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு லக்னாதிபதி பெரிய பவர்லேயே இருக்க மாட்டார். கிட்டத்தட்ட லக்னாதிபதி கெட்டு போயிடுவார். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 2 பேரும் நல்லா இருப்பாங்க. அப்பா அம்மா நல்லா படிக்க வைப்பாங்க, நல்ல ஒரு வழி காட்டுவாங்க, குழந்தைக்காக சொத்து சுகம்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் ஜாதகர் அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்காமல் போயிடுவார். ஒரு மீன லக்ன ஜாதகம். லக்னாதிபதி குரு நீச்சம், 11ஆம் இடத்துல லக்னாதிபதி குரு நீச்சம். 5 கூடைய சந்திரன் இவங்களுக்கு உச்சம். 5 கூடைய சந்திரன் உச்ச வலுவோடு இருக்கார். 9 கூடைய செவ்வாய் 9லேயே ஆட்சி. சந்திரனும் செவ்வாயும் ஒருத்தர் வேறு பார்த்துக்குவாங்க. சந்திரமங்கல யோக ஜாதகம். தாயார் நல்ல அரசு பணியில் இருக்கிறவங்க, தகப்பனார் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். பையனை நல்லா தான் படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு டாக்டர் சீட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. 2 வருஷம் டாக்டர் படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை அப்படியே வித்ட்ரா பண்ணிவிட்டு சினிமாவில் நடிக்க போகிறேன்னு ஓடிப்போன ஜாதகம். கிட்டத்தட்ட அவர் போய் ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. துண்டு துக்கடா வேஷங்கள் தான் கிடைக்கிது, பெருசாக இன்னும் ஒன்றும் சாதிக்கலை. அப்போ லக்னாதிபதி கட்டுட்டார். 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கார், தாயார் நல்லா இருக்காங்க, தகப்பன் நல்லா இருக்கார், நல்ல கல்வி பேக்ரவுண்டு எல்லாம் கிடைச்சும் அதை பயன்படுத்திக்க முடியாமல் போகிறது இந்த மாதிரியான அமைப்பு.
மூன்றும் இந்த யோகங்கள் அப்படிங்கிறதே பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சாதான் யோகம். எத்தனை பேர் அரசனாக பிறக்க முடியும்? யாரோ ஒருவர் இருவர் தானே. அந்த மாதிரி தான் ஒரு பிறப்பு முதலே வளர்ச்சியும் திருப்திகரமான வாழ்வியலும் முன்னேற்றமும் செல்வுக்கும் சொல்வாக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்கு அந்த 1, 5, 9ஆம் அதிபதிகள் குறைந்தபட்சம் நட்பு நிலைக்கு கீழே போகாமல் இருக்கணும். யாரேனும் ஒருவரோ இருவரோ ஆட்சி உச்சம் அடைந்து விட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். உங்கள் பிறப்பில் அர்த்தம் இருக்கும். இந்த ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம யோகத்தினால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைந்து விடுவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.